ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம செய்ய போகிறதே காளான் குழம்பு. இது ரொம்பவே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். இது ஒரு நான்வெஜ் டேஸ்ட்லேயே இருக்கும். இதுக்கு ரொம்பவே முக்கியமானது நம்ம அரைக்க போகிற அந்த மசாலா தான். அந்த மசாலா மட்டும் நம்ம அளவெல்லாம் கரெக்டாக போட்டு அரைச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கிறேன். பேனில் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, ஒரு நட்சத்திர சோம்பு இதெல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் நல்லா வெடித்து வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், அதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, ஒரு 3 வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு 6-7 பூண்டு பல் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பூண்டு கூடவே ஒரு பீஸ் அளவுக்கு இஞ்சியும் சேர்த்துருக்கேன். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நான் வெங்காயத்தை ஒரு சின்ன சைஸ் வெங்காயமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரே ஒரு தக்காளி, இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 வரலையும் எடுத்து இதில் சேர்த்தாச்சு அப்படின்னா நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு சின்ன வெங்காயம் இல்லாததுனால பெரிய வெங்காயம் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தக்காளி வேகிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா ஒரு கீத்த அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயும் சேர்த்துட்டு இதோட நல்லா வதக்கிக்கோங்க. 1/4 மூடி அளவுக்கும் கம்மியாக இருந்தால் போதும் தேங்காய். இப்போ இந்த மசாலா ஃபுல்லாக ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு நம்ம நல்ல பேஸ்ட்டு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மசாலா தான் நான் இந்த காளான் குழம்புக்கே நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் இதில் போடுற ஐட்டத்தை மட்டும் மறந்துடாமல் எல்லா ஐட்டத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துருக்கேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு சின்ன வெங்காயமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், நான் ஆல்ரெடி 3 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். எக்ஸ்ட்ரா 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். மசாலாலாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும். பாருங்கள், மசாலாலாம் நல்லா வதக்கியாச்சு. ஒரு தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த தக்காளியும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். உப்பு போட்டு செஞ்சாச்சு அப்படின்னா தக்காளி நல்லாவே வதங்கிடும். பாருங்கள், நான் காளானை ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த சைஸ்க்கு வேணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. சின்ன காளானாக இருந்தது அப்படின்னா முழுசாகவே சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் பெரிய காளான் அப்படின்றதுனால கொஞ்சம் பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த காளானையும் சேர்த்துட்டு நல்லா பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷத்துக்கு அப்புறமா இதில் தண்ணி நல்லாவே வெளியே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் இதோடு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ நம்ம அந்த அளவுக்கு தண்ணி இப்போயே ஆட் பண்ணிக்கணும். நான் ஒரு 1.5 கப் அளவுக்கு இதில் தண்ணி சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நம்ம சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காக இருந்துச்சு அப்படின்னா
கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிறேன். நீங்கள் சப்பாத்திக்கு அந்த இட்லிக்கு அந்த மாதிரினா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக யூஸ் பண்ணாலே போதும். இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி கலந்தாச்சு. இது ரொம்பவே ஈஸியாக நான் செஞ்சிடலாம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் உப்பு சேர்க்குறதுனா இந்த மாதிரி ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. இந்த காளான் குழம்புக்கு நம்ம மசாலாலாம் அரைச்சி வைக்கிறனால நான் கரம் மசாலாலாம் யூஸ் பண்ணல. நம்ம அரைச்சி வைக்கிறதுலேயே பார்த்திங்க அப்படின்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. நல்லாவே கொதித்து காளான்லாம் உள்ளே நல்லா வெந்து வந்திருக்கும். நான் இறக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை ஊற வச்சு அந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு 3லேருந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு மறுபடியும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். புளியோட அந்த பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ நல்லாவே காளான்லாம் வெந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக கொத்தமல்லி தழை தூவி இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். நமக்கு காளான் குழம்பு இப்போ ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.